யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெள்ளை அரிசி புட்டும் நண்டு குழம்பும் ஒரு மாசி சம்பலும் பிடிக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். நண்டை வடிவாக கழுவி துப்புரவாக்கி கொண்டு வச்சுருக்கு. இதுக்குள்ளேயே சமைக்க போகிறேன்னு பாருங்கோ. நண்டு அப்படியே துப்புரவாக்கி வச்சுருக்கேன். நண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தேசிக்காய், தேங்காய் பூவும் ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கிறேன். முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால்கள் வாங்கோ. இப்படி அதோட தூளும் வேணும். யாழ் சமையல் தூள், கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம். வாங்கோ இப்படி செய்யணும்னு பார்ப்போம். தேசிக்காய் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா சாமானையும் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போடுறேன். கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு வெந்தயம் பாருங்க. வெந்தயமும் கொஞ்சம் இது வாசத்துக்கு. இப்போ ரெண்டாம் பால், இது ரெண்டாவது பால், அதை விட போகிறேன். இப்போ நாங்கள் வழக்கமாக போடுறோம். 3 கரண்டியை போட போகிறேன். 3 மீசக்கரண்டி போட்டால் காணும் எங்களுக்கு. இதில் பால் காணாது, இந்த மிளகாத்தூளை கரைக்கிற மாதிரி ஊற்றுவோம். காணும் இதை இப்படியே தூக்கி நாங்கள் நல்லா கலந்து போட்டு இப்படியே தூக்கி அடுப்பில் வைப்போம். இதை வச்சுட்டு அடுப்பை மூட்டிட்டு மூடி விடுவோம். அங்கால நண்டு குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு தேங்காய் போய் இந்த ஏலக்காயையும் போடுவோம். வாங்க இதை வறுத்து எடுக்கணும். நாங்கள் குழம்பு கொதிக்கிறதுக்கு இது வறுபட்டுரும். வேறுங்க நல்லா வறுபட்டு கொண்டு வந்துட்டுது. இது நாங்கள் இதை இப்படியே இறக்க போகிறோம். அங்கால நண்டை நாங்கள் இன்னும் திறக்க இல்லை, கொதிச்சு கொண்டே இருக்குது. இதை எடுப்போம். எடுத்து ஆற விடணும். இதை எடுத்து அடுப்பு நிப்பாட்டுவோம். இதை ஆறட்டும், நல்லா ஆறட்டும். நண்டையும் ஒரு காத்திறந்து கிளறி போட்டு போவோம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். இது வறுத்ததை நல்லா ஆறிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன் மிக்ஸி ஜாருக்குள்ள. இதை ஒரு சுற்றிட்டு வரேன். வாங்கோ திறப்பம். நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் முதலாம் பாலை விட போகிறோம். கொஞ்சமாக விடுங்கோ. நல்லா திரும்பவும் மூடி கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டும். இதை அரைச்சி கொண்டு வச்சாச்சு. அதை கொதித்து கொஞ்சம் முதலாம் பால் நல்லா பொங்க பக்கம் கொதிக்கட்டும். மாங்கோ திறப்பம். நல்லா கொதித்து பச்சை மணம் எல்லாம் போயிடுது. அப்போ நாங்கள் அரைச்சி வச்சா கூட்டை போட போகிறோம். எல்லாத்தையும் போடுவோம். நல்லா பிரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அடுத்த பாட்டி விடுவோம். நல்லா காரசாரமான ஒரு கறி. வெள்ளை புட்டும் நண்டு பிரட்டலும் வேணும்னு சொல்லி நெய்க்குள்ளேயே பிரட்ட வழியாக
மூடிவிடலாம். அப்படியே நல்லா கொதிக்கணும். நல்ல பெரிய நெருப்புலையே கொதிக்கட்டும். சின்ன மகள் எனக்கு ஒரு சின்ன மாசி சம்பல் வேணுமா. அவருக்கு செத்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, மாசி, தேங்காய்ப்பூ. இதை முதல் நாங்கள் இந்த மாசி இதை வெயிலில் வச்சுனாங்க. இருந்தாலும் இதாண்டி இல்லை கொஞ்சம் இடிக்கிற மெல்லமாக சூடு காட்டுவோம். அதே போல் பச்சையாக அரைக்கினாங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பொரிச்சு அரைச்சி தரட்டும். போடுவோம். வெங்காயம் நண்டு குழம்பு பச்சை கொண்டு இருக்குது. கருவேப்பிலையும் போடுவோம். இது ரெண்டும் தான் பொரிக்கிறது. மற்றையெல்லாம் பச்சையாக போட்டால் திருப்பி ஏற்கனவே சுட்டு கழுவி எல்லாம் செய்து வச்சிருக்குது. நல்லா கொஞ்சம் இடிக்கிறதுன்னு சொல்லுவோம். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வழக்கமாக பச்சையாக உரிக்கிறதுனால இது வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் நடுக்கறியை திறப்போம். அதில் இந்த மாதிரி இருக்காங்க. நல்லா பிரட்டி எடுப்பாங்க. நல்ல ஒரு கறியாக இருக்கிறது. இப்படியே இதை மூடி நிப்பாட்டி விடுவோம். அடுப்பை உடனே வைக்க வேண்டாம். நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு அடுப்பை இறக்கிட்டு புட்டை வைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். அடுப்பால் இறக்குவோம். சட்டியை வாங்குவோம். எல்லாத்தையும் நாங்கள் குடலுக்குள்ள போடுவோம். இது பொரிச்ச வழியாக கலக்கண்டு கெதியாகி மூடிப்பட்டுருவங்களுக்கு. இதுக்குள்ள உப்பையும் போடுவோம். உப்பு, இந்த மாசு வெள்ளத்தையும் போட்டு இடிப்போம். வெங்காயத்தை தேங்காய்ப்பூ தேர்ந்து போடுவோம். உப்பு வாங்குவோம். இது நல்லா பொரிச்ச சுத்தம் விளையாண்டோடைய நல்லா இடிபட்டுட்டு இந்த மாசியல் மட்டும் முழுசாக இருக்குது. வேறு கொஞ்சம் அது ஆகத்தூளாக இல்லை. இனி நாங்கள் ஓண்டாக போட்டு இடிப்போம். இந்த தேங்காய் பூவையும் இந்த வெங்காயத்தையும் தான் அடிக்கணும். பாருங்க எடுத்தாச்சு. நீ தேங்காய் பூவை உருளைண்டா கரைக்காய் போடலாம். கொஞ்சம் சம்பளண்டோடைய நாங்கள் சின்னனே எடுத்துனாங்க. இதையும் இவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிப்போம். டப்பன்னு பசு பாட்டுப்போம். நீங்கள் ஆக்குவோம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சின்ன உரல் தான் எல்லாத்தையும் போட்டு இடிக்கக்கூடிய இருக்குது. இதுக்கு தேசி புளியை விடுவோம். நல்லா சுள்ளுட இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். நல்லா கலந்து விடுங்க. நண்டை முறைக்கு தேசி இப்படியே விடுவோம். நல்ல பிட்டாண்டு போய் இருக்குது. நல்லா இருக்கும். புட்டுக்கு சோறுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுக்குள்ள நாங்கள் தேசி பூஜையும் விட்டுட்டு இதையும் பிரம்பா வைப்போம். சம்பல் பிரம்பா வச்சாச்சு தானே. இதையும் பிரம்பா வைப்போம். ஒரு தேசிக்காய் விடலாம். இதுக்குள்ள நல்லா கூட்டு பிடிச்சி போய் நல்ல இதாக இருக்குது. புளி நீங்கள் விருப்பமாக இது இந்த ஒரு பாதியை விட்டுட்டு ருசி பாருங்க. பார்த்து உங்களுக்கு புளி கணக்குன்னு சொன்னால் நீ பார்த்துங்க. அப்படியே கட்டி
இதை மூடி வச்சுட்டு நாங்கள் புட்டுக்கு ஆயிட்டு வைக்கலாம். புட்டுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கு. அதுக்குள்ள நாங்கள் இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு விடுவோம். புட்டு மாவுக்கு எத்தளவு போடுவோம். கொதிக்கட்டும், நல்லா பொங்க பொங்க கொதிக்கட்டும். வெள்ளை அரிசியை கழுவி போட்டு வடிய விட்டுட்டு நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து எடுத்துனாங்க. அந்த அரிசி தான் வறுக்கவோ ஒன்றுமே இல்லை. அதை அறுத்துக்கட்டு சரி நான் வறுத்து செய்து வைக்க புள்ளிகள் தூக்கி வச்சு புட்டை வைக்கிட்டேன். நல்லா பொங்க பொங்க கொதிச்சிருக்கு. புட்டுக்கு எப்போவும் நல்ல பொங்க பொங்க தண்ணி விட்டிங்கன்னா தான் புட்டு நல்ல மென்மையாக வரும். இது எல்லாத்துலேயுமே புட்டை வச்சு காட்டினான். ரப்பை பருத்தரிசிமா கோதுமைமா எல்லாத்துலேயுமே அவிச்சு காட்டினேன். ஆனால் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பார்த்து பார்த்து உழைக்கணும். ஆக களிக்காய் மாக்காதுங்க. நல்லா கொதிக்க தண்ணியாண்டு விட்டுனாங்க. இப்போ கை வைக்கலாது. அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி விடுங்கோ. மூடி போட்டு அதுக்கடையில் நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். இப்போ எலும்பிச்சிடா சஞ்சு குட்டி எலும்பி வந்துட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுவோம். வீட்டில் சுடுவது நீங்கள் கரண்டி வச்சு கவனமாக செய்யுங்க. அது நான் குழல் புட்டு தானே அவிக்க போகிறேன். அதுக்காகத்தான் கொத்துறேன். இப்போ சும்மா புட்டுன்னு சொன்னால் இப்படி அள்ளி நீத்துப்பட்டிக்கெலாம் போட்டுட்டு நீங்கள் ஒன்றும் குழைக்க தேவையில்லை. எல்லா இடமும் தண்ணி வெட்டுருக்கு. அள்ளி நீத்துப்பட்டிக்கெலாம் போட்டுட்டு இறக்கி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அடியுங்கோ. நான் மிக்சியில் இப்படி அடிக்கிறேன்னு உங்களுக்கு கனவு தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இது பாருங்க நல்ல சுகமாக இருக்கும். கொத்துறதும் குழல் புட்டாக வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் தண்ணியை விட்டுருக்குறேன். நீரை மூடுங்கோ. மூடி இதால் தான் ஆவி வர இருக்கிறேன். நான் மேலே வைப்பேன் தட்டு. இதை கொளிச்சு எடுத்து ஒரு சர்வ செடிகளை போட போகிறேன். கொஞ்சம் தள்ளி ரசம் சின்ன புட்டுகளை எடுக்க போகிறோம். சின்ன எடுங்கோ. அப்படியே எல்லாத்தையும் கொத்தி சின்ன புட்டுக்குள்ளெல்லாம் அடுப்பில் வைப்போம். வச்சுட்டு மூடி விடுவோம். இப்போ இதை கொஞ்சம் அரிவாசி எடுத்து கொளிச்சிட்டேன். தேர்ந்தோ வருதுங்க அவிக்க வைக்க கொப்பு தண்டும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவை பரவலாக போடுங்கோ. நல்ல கைக்கே தெரியும். நல்ல மென்மையாக இருக்கும். நல்லா கொதிக்க தண்ணி விட்டீங்கல்ல. கொஞ்சம் தேங்காய் பூ மாறி போடுங்க. இது மாறி மாவையும் தேங்காய் பூவையும் போட்டு உங்களுக்கு எவ்வளவு பெரிய புட்டு வேணுமோ அவ்வளோத்துக்கு இதை தேங்காய் பூவால் பிதிங்கோ. சின்ன வேணுமாட்டா சின்ன ஒரு கைப்பிடி போட்டோடனே தேங்காய் பூ போடுங்க. இல்லை கொஞ்சம் நீளமாக புட்டு வேணுமாட்டா தேங்காய் பூ அதுக்கு பிறகு போடுங்க. அப்படி இதுக்கு வைப்போம். இன்னொரு கொஞ்சம் அப்படிவா இந்த இதுக்குள்ளே பொந்தத்தக்கனா வைக்குங்கோ. பூவை வேற மூடுவோம். வந்தோடனே நீங்கள் வேலை மூடி விடுங்கோ. நல்லா பூ வருது. நாங்கள் இப்படியே உரைக்கி வைப்போம். இது 2 இது வச்சுருந்தீங்கன்னா தான் கடை அவிக்கலாம். உரைக்குவோம். இப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவிச்சு எடுப்போம். சின்ன வழியாக சின்ன புட்டாக வந்துருக்கு.
நீங்கள் பெருசு வேணுமெண்டா பெரிய பெரிய புட்டா வையுங்கோ. நீங்கள் இந்த சட்டியை இப்போ காலம்பரா வைக்கிறாண்டா நல்ல வடிவாக கழுவி வெயிலில் காய வச்சு எண்ணெய் பூசி வையுங்கோ. அதில் ஒட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்வோம். நாங்கள் மற்ற புட்டு கிறக்கிறதுக்கு இடையில் கறியில் சட்டிக்கில் மாற்றுவோம். நல்லா கறி அப்படியே எல்லாம் கூட்டு முழுக்க அதில் பிரண்டு போய் இருக்குது. கீழே வேறுங்க குழம்பு இருக்கணும். குழம்பு இல்லை, எல்லாம் கூட்டாக தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுப்போம். இதே மாதிரி செய்வீங்கடா இப்படியே வேறோம். இப்போ நாங்கள் பரிமாறுறோங்க. மாசி பார்த்தீங்க, மாசி துண்டுகளாக இருக்குது. இந்த நல்லா இடிவடையில் விருப்பம் பண்ணால் நீங்கள் கூடவா இடிங்கோ. பிள்ளைகள் கொஞ்சம் கடிபடணுமெண்டு. இப்படியே செய்யுங்கோ. இதே மாதிரி வரும் உங்களுக்கும். சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வா.